ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்த புளியரையை சேர்ந்த சண்முகையா வடக்குத்தியாள் தம்பதியை நேரில் அழைத்து பாராட்டிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக இளைஞர் அணி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1,00,000 வெகுமதி வழங்கினார். இதற்கு முன்னதாக சண்முகையா வடக்குத்தியம்மாள் தம்பதியரின் வீரதீர செயலை பாராட்டி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரூபாய் 5,00,000 வெகுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியரை கிராமம் எஸ் வளைவு என்ற தமிழக கேரள எல்லை பகுதியில் 25/2/2024 அன்று நள்ளிரவு 1 மணி அளவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி ஒன்று நிலை தடுமாறி 40 அடி உயரத்திலிருந்து கவிழ்ந்து கீழே செல்லும் செங்கோட்டை கொல்லம் ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது அப்பகுதியில் வசித்து வந்த தம்பதியர் சண்முகையா வடக்குத்தியாள் தம்பதியினர் செங்கோட்டையிலிருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வரும் சத்தத்தை கேட்டு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தண்டவாளத்தில் சிறிது தூரம் ஓடி சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலம் ரயில் ஓட்டுநரிடம் சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி ஏற்படவிருந்த பெரும் ரயில் விபத்தை தடுத்துள்ளனர்.